இன்டர்வியூவுக்கு கிளம்புற மதிய சுரேஷே கொண்டு போய் விடுறேன்னு சொன்னது உங்களுக்கும் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். சுரேஷ் கேட்குறாரு அழகுமதி கிட்ட, இந்த காலேஜா நீ இன்டர்வியூக்கு வர்றது அப்படின்னு கேட்க, உடனே ஆமாம், ஏன் இங்கே யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களா, உங்கள் மாமாவுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களா, ஏன் எனக்கு வேலை கிடைக்காம பண்ணலான்னு சாருக்கு இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அங்கே சுரேஷ், இல்லைப்பா அப்படியெல்லாம் இல்லை, எனக்கு தெரிஞ்ச என்னோடய ஃப்ரெண்டோட சொந்தக்காரங்களுக்கு தான் இந்த காலேஜு, சரி நான் பேசி பார்க்குறேன் அப்படின்னு அங்கே சுரேஷும் சொல்ல, ஒன்றும் பேச வேண்டாம், என்னோடய திறமைக்கு வேலை கிடைக்கிற மாதிரி இருந்தால் கிடைக்கட்டும், இல்லைன்னா நிறையா காலேஜ் இருக்குது, என்னோடய திறமைக்கு தகுந்த வேலை எங்கே கிடைக்குதோ நாங்கள் ஜாயின் பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணி போகிறது, ரெக்கமெண்ட் பண்ணி வேலையில் இல்லாமல் தூக்குறதுன்னு ரெண்டுமே எனக்கு பிடிக்காத விஷயம் அப்படின்னு அழகாக பதில் தந்துட்டு உள்ளே போகிறாங்க இன்டர்வியூக்கு அழகுமதி. அதே சமயம் சுரேஷும், என்ன இருந்தாலும் உன் ஆளுக்கு கொஞ்சம் வைராக்கியம் ஜாஸ்தி தாண்டா சுரேஷ் அப்படின்னு பைக்கை எடுத்துகிட்டு நேராக கிளம்பிடுறாரு. அதே சமயம் அங்கே மலர் உள்ள கிச்சனில் சமைச்சிக்கிட்டே, இன்னைக்கு சுரேஷே மதிய வேலைக்கு கூட்டிகிட்டு போயிருக்கான், இந்த விஷயத்த நம்ம ரேவதி கிட்ட சொல்லுவோம், சந்தோஷமாக இருக்குது, அவளும் சந்தோஷப்படுவா அப்படின்னு அங்கே ஃபோனை போடுறாங்க மலர் ரேவதிக்கு. அதே சமயம் அங்கே ரேவதியும் கிச்சனில் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அண்ணி எதுக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க இந்த நேரத்துக்கு அப்படின்னு அங்கே அட்டன் பண்ணி, சொல்லுங்க அண்ணி அப்படின்னு மலர்கிட்ட பேச, ரேவதி என்ன பிஸியா, உங்கள் வீட்டுக்காரர் இருக்காரா, எங்காவது கிளம்பிட்டாரா அப்படின்னு கேட்க, அண்ணி இப்போதைக்கு ரூமில் தான் இருக்காரு, நான் கிச்சனில் தான் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியும் சொல்ல, நம்ம மதிக்கு புதுசாக இன்டர்வியூவுக்கு போகிறேன்னு சொல்லி கிளம்பி போனான், சுரேஷே கூட்டிகிட்டு போனான், பார்க்குறதுக்கு அவ்வளவு அழகாக இருந்துச்சு ரேவதி அப்படின்னு சொல்ல, உடனே ரேவதியோ, என்ன நீ சொல்கிறீங்க, மதிய சுரேஷ் வேலைக்கு இன்டர்வியூக்கு கூட்டிகிட்டு போனானா, நல்லா தான் இருந்திருக்கும் அந்த காட்சி, பரவாயில்ல எப்படியோ சுரேஷ் மதியை புரிஞ்சுட்டு அவளுக்கு தகுந்த மாதிரி மாறினான்னா போதும், அதே எனக்கு சந்தோஷந்தான் அப்படின்னு அங்கே ரேவதி சொல்லிக்கிட்டு இருக்க, உடனே மலர் சொல்கிறாங்க, ஆமாம் ரேவதி, ஆனால் இன்னொன்று முக்கியமான விஷயம் அப்படின்னு ரேவதி தொடர்ந்து சொல்கிறாங்க. என்ன ரேவதி அப்படின்னு மலரும் கேட்க, இந்த விஷயம் என் புருஷனுக்கு தெரிஞ்சா இன்னும் ஏதாவது மதிக்கு சிக்கல் உண்டாக்குற மாதிரி பண்ணினாலும் பண்ணிடுவார், அந்த மனுஷனுக்கு தெரிய வேண்டாம் நீ அப்படின்னு அங்கே சொல்கிறாங்க ரேவதி. அதே சமயம் அங்கே மலரும், சரி ரேவதி எனக்கு இங்கே கொஞ்சம் வேலை அவசரம், நான் அப்புறமேல் கூப்பிட்றேன் அப்படின்னு ஃபோனை வச்சிடுறாங்க. அதுக்குள்ளே சட்டை கையை மடக்கிட்டு மேலேருந்து கீழே இறங்கி வர்றாரு தங்கராஜ். யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னு கேட்குறாரு. எங்கள் அண்ணி தான் அப்படின்னு அங்கே பயந்துக்கிட்டே பதில் சொல்கிறாங்க மலரும். என்னவா உன் அன்னிக்கு இந்நேரத்துக்கு காலங்காத்தாலேயே எல்லா வேலையும் முடிச்சுட்டு அரட்டை கச்சேரி ஆரம்பிக்கலாம் வான்னு கூப்பிட்டாங்களா அப்படின்னு கேட்குறாரு இளக்காரமா. சும்மா தான் பேசணும்னு அவங்க பண்ணாங்க, தேவையில்லாமல் சும்மா இந்த மாதிரி பழி பேசுகிறத இன்னையோட நிப்பாட்டிங்க அப்படின்னு சொல்ல, என்ன வழியை வந்து உங்கள் வீட்டிலேருந்து நான் உன்னை கூட்டிகிட்டு வந்ததால் கொஞ்சம் திமிரு ஜாஸ்தியாகவே இருக்குது, வாய் வர வர கொஞ்சம் அதிகமாகுது போல் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கவே தங்கராஜுக்கு ஃபோன் வருது. பார்த்தா காலேஜ் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிற மதி அந்த காலேஜ்லேருந்து தான் பேசுகிறாங்க தெரிஞ்சவங்க. உடனே சொல்லுடா தர்மா அப்படின்னு அங்கே பேசுகிறாரு தங்கராஜு. என்ன தங்கராஜ், உன் மச்சனை சுரேஷ் நம்ம காலேஜ் என்ட்ரன்ஸ் வரைக்கும் வந்துட்டு அவன் பாட்டுக்கு நிற்காமல் போயிட்டான், நான் கூப்பிட்டே இருந்தேன் அப்படின்னு அங்கே சொல்ல, உடனே அப்படியா, அவன் காலேஜுக்கெல்லாம் வரமாட்டானே, அப்படியே வந்திருந்தாலும் ஏதாவது அவனோட டியூட்டி சம்மந்தமான விஷயமா இருக்கும் அப்படின்னு அங்கே தங்கராஜ் சொல்கிறாரு. உடனே இல்லை அவனோட மிஸ்ஸஸ்ன்னு நினைக்கிறேன், இங்கே வந்து ட்ராப் பண்ணிட்டு போகிறான், கையில் ஃபைல் எடுத்துகிட்டு வரதை பார்த்தா இன்றைக்கி நம்ம காலேஜில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸுக்கு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் போயிட்டுருக்கு, ஸோ அவங்க காலேஜில் ஒர்க் பண்ணுறாங்களா தங்கராஜ் அப்படின்னு கேட்க, ஆமாம் அப்படின்னு அங்கே யோசிக்கிறாரு. நீ ஒன்று பண்ணு, என் ஃப்ரெண்டு தானே, 2 பேரும் ஸ்கூல்லேருந்து ஒன்றா படித்தவங்க, அவளுக்கு வேலை கிடைக்காத மாதிரி பண்ணிவிடு. என்னப்பா தங்கராஜ் சொல்கிற, அந்த பொண்ணுக்கு வேலை கிடைக்காம பண்ணுறதா, உன் சொந்தக்கார பொண்ணு உன் மச்சனனோட ஒய்ஃபு வேலை கிடைக்கிறதுக்கு ஏதாவது என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பு கேட்பேன்னு பார்த்தா இப்படி சொல்கிறியே அப்படின்னு சொல்ல, அது அப்படித்தான், என் மச்சனை சுரேஷுக்கே அவள் வேலைக்கு போகிறது பிடிக்கல அப்படின்னு சொல்ல, அங்கே தங்கராஜும் உடனே ஆப்போசிட் சைடில் பேசுகிற அந்த தர்மராஜ் சொல்கிறாரு, என்னப்பா நீயும் நானும் அங்கே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்கும் பக்கத்து ரோல் நம்பரில் நல்லா க்ளோஸாக ஃப்ரெண்டாக இருந்தவங்கிற காரணத்துக்காக பாவம் ஒருத்தங்க வேலைக்கு வந்தவங்கள அவங்களோட திறமைக்கு ஒரு மதிப்பு கொடுக்காத மாதிரி வேலையில் இருந்து கிடைக்காத மாதிரி பண்ண சொல்லியிருக்கேன், பரவாயில்ல என்னால் முயற்சி பண்ணி பார்க்குறேன், ஆனால் 100% சொல்ல முடியாதுப்பா
ஏன்னா அந்த பொண்ணு நல்லா எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி வேலை அங்கே கரஸ்பாண்டண்ட்டு பார்த்து கொடுக்கறது இந்த ஆஃபீஸில் நான் என்ன சாதாரணமாக ஒரு ஹெச்ஓடியாக தானே இருக்கேன் இந்த காலேஜில், அதனால் பார்க்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபோனை வச்சிடுறாரு. அதே சமயம் போலீஸ் ஸ்டேஷன் போன சுரேஷுக்கு மதியம் நினச்சாலும் பாவமாக தான் இருக்குது. பாவம், அவள் எவ்வளோ வருஷமாக வேலை செஞ்ச காலேஜ், அங்கே மாமா அவரோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு அங்கே சுரேஷும் சரி நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் ஏதாவது பண்ணுவோம், இவள் போன காலேஜில் யாராவது இருக்காங்களா நமக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு யோசிச்சு பார்க்க, ஏய் கவிதா அங்கே தானே வேலை செய்கிறா, நம்ம கிளாஸ்மேட், அவளுக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சுரேஷ் தன்னோட ஃப்ரெண்டு கவிதாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. உடனே கவிதாவும் அட்டன் பண்ணி, ஏய் சுரேஷ் எப்படிடா இருக்க, நீ போலீஸ் ஆனாலும் ஆன எங்களெல்லாம் கண்டுக்கிறது கூட கிடையாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்லை கவிதா அப்படின்னு அங்கே சுரேஷும் பதிலுக்கு ஒரு நலம் விசாரிச்சுக்கிட்டு அப்போ கவிதா கேட்குறாங்க, ஏப்பா கல்யாணத்துக்கு கூட இன்வைட் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன் அப்படின்னு கேட்குறாங்க கிண்டலா. இல்லை இப்போ கூட உங்ககிட்ட என் ஒய்ஃப் அங்கே தான் இன்டர்வியூக்கு வந்திருக்கா பார்த்துக்கோன்னு சொல்கிறதுக்கு தான் கூப்பிட்ட கவிதா அப்படின்னு சொல்ல, ஏய் என்னப்பா சுரேஷ் சொல்கிற, உன் ஒய்ஃபு இங்கே வந்திருக்காங்களா இன்டர்வியூக்கா, என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்ல, கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னு அங்கே பதிலுக்கு சுரேஷும் சொல்கிறாரு. ஹே வாட் அ சர்ப்ரைஸ், எங்கள் டிபார்ட்மெண்ட்டு தான், இதில் நான் தான் இங்கே சீனியர் ஸ்டாஃப், நிறையா இன்டர்வியூஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன், இப்போ தான் செகண்ட் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ முடிஞ்சிச்சு, அதில் உன் ஒய்ஃப் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்களா என்னன்னு தெரியல, நேம் சொல்லு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல, அவள் பேர் அழகுமதி, அழகுமதின்னு இருக்கும் பாரு அப்படின்னு சொல்ல, உடனே ஆப்போசிட் சைடில் பேசின கவிதாவும், இருக்குப்பா அவள் கடைசி ரவுண்டுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்க, 4 பேர்த்தில் அவங்களும் ஒருத்தங்க, அதுவும் எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஷியோராக அவங்களுக்கு 95% வேலை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, நான் பார்த்தேன், பட் என்னோட ஃப்ரெண்டு சுரேஷோட மிஸ்ஸஸ் தான் அவங்கங்கிறத என்னால் அப்போதைக்கு எப்படி தெரியும், நல்ல வேலை இப்போவாவது கால் பண்ணி சொன்னையே, உன் ஃப்ரெண்டு கவிதான்னு ஒருத்தி இந்த காலேஜில் தான் இருக்காங்கிறத தெரிஞ்சுட்டு அப்படின்னு ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. உடனே கவிதா அடுத்த லெவலில் பாஸ் ஆகிடுவாள்ல அழகுமதி அப்படின்னு கேட்குறாரு. அவங்களுக்கு இருக்கிற திறமைக்கு நிச்சயமாக பாஸ் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேன்ப்பா, ஆனால் அதே சமயம் பாக்கி இருக்கிற 3 பேரில் யாராவது ஒருத்தங்க பெரிய இடத்து இன்ஃப்ளூயன்ஸ் இருந்து அவங்கள செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்னு தெரியலை அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே சுரேஷ் சொல்கிறாரு, கவிதா நீ ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அந்த 3 பேர்த்தையும், ஏன்னா அவங்க திறமை இருந்தால் கிடைக்கட்டும், நீ சொன்ன மாதிரி அழகுமதி தான் திறமை அதிகமாக இருக்காங்கும் போது மற்ற யாராவது எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக உள்ளே போகாமல் பார்த்துக்க முடியுமா அப்படின்னு சொல்ல, உடனே ஷியோர் உன் ஃப்ரெண்டாக இருந்துட்டு அதுவும் இது கூட நான் செய்ய மாட்டேனா, அவங்களுக்கு வேறு 100% கிடைச்ச மாதிரி தான் நான் பேசிக்கிறேன் எங்கள் ஹெச்ஓடி கிட்ட அப்படின்னு அதே டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி கிட்ட போய் கவிதா சொல்கிறாங்க, சார் அழகுமதி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, எஸ் ஆஃப்கோர்ஸ் நானும் ஃபஸ்ட் ரவுண்ட்லேருந்து அவங்கள பார்த்துட்டு தான் இருக்கேன், சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஹெச்ஓடியும் சொல்ல, ஆமாம் இவங்க தானே அந்த தங்கராஜோட மச்சின ஒய்ஃபு அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் சார் தங்கராஜ் என் கூட, அதாவது அவங்களோட மச்சின சுரேஷ் என் கூட படித்தவர் தான் அப்படின்னு அங்கே கவிதாவும் சொல்ல, அப்புறம் ஏன் சுரேஷுக்கே பிடிக்கலன்னு சொன்னாங்க, நீங்கள் ஏன்ப்பா இப்படி இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் இருந்தால் அதை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு இவங்களை எடுக்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சார் இல்லை இப்போ தான் சுரேஷ் என்கிட்ட பேசினா, அவன் ஒய்ஃபை எடுக்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணான் அப்படின்னு சொல்கிறாங்க. தங்கராஜ் சொன்ன விஷயத்த அங்கே சுரேஷ் கிட்ட சொல்லிடுறாங்க.